விசாரணை அப்படின்ற பெயர்ல கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு புகார் கொடுக்கவே பயப்படுறாங்க. நமது முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு விதத்திலையும் வாய்ஸ் அவுட்டே பண்ணல. திமுக அரசு ஆட்சிக்கு இந்த 4 ஆண்டுகள்ல மொத்தம் 24 லாக்அப் டெத்துகளும் கஸ்டடி டெத்துகளும் நடந்திருக்கு. அவங்க எடுத்துட்டு வந்த 10 சவரன் நகையை காணும். அஜித்குமார் மேல இந்த காவல்துறையினர் FIR-ம் பதிவு பண்ணல, அடிப்படையான அந்த CSR-ம் பதிவு பண்ணல. ஏதோ ஒரு முறையினால ஆளும் வர்க்கத்திலிருந்து இந்த காவல்துறைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. பள்ளி விடுதிக்கு கூப்பிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்க ஏரிக்கரைக்கு கூப்பிட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராடு பைப்பு, அந்த ராடோட பைப்போட தடிமனை பார்த்தா அந்த வச்சு அடிச்சாலே எலும்புலாம் நொறுங்கிடும். மிளகா பொடியை கண்ணுல தூவி அந்த மிளகா பொடியை வச்சு சித்திரவதை பண்ணி அவரை தண்ணி கொடுக்க விடாம அந்த காரத்தினால அவர் கெஞ்சி கூத்தாடி இருக்காரு. லெட்ஸ் டாக் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கொஞ்சம் கூட பிசுறாம செஞ்சு முடிப்போம். அது வரைக்கும் நெருப்பா தான் இருப்போம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விசாரணை அப்படின்ற பெயர்ல கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. எங்க அப்படின்னா காவல் நிலையங்கள்லயும் போலீசார்கள்னாலையும் தான். இது இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னாலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு புகார் கொடுக்கவே பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த புகார் கொடுத்தாலே புகார் தெரிவிக்க வந்த அவங்களே அந்த கேஸ்ல மாட்டி விட்டு விசாரணைன்ற பேர்ல பண்ண தப்பு நீயே ஒத்துக்கோ அப்படின்ற அளவுக்கு டார்ச்சர் பண்ணி கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது இப்போ சமீபமா நடந்த ஒரு விஷயம் இல்ல. இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த ஒரு விஷயம் நிறைய அளவு நடந்து கொண்டு இருக்கு. இது போன ஆட்சியிலேயே சாத்தான்குளம் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த இந்த லாக்அப் டெத்ன்றது ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டது. அப்போது எதிர்கட்சி தலைவரா இருந்த MK ஸ்டாலின் அவர்கள் ஒரு போராட்டம் பண்ணார். எப்படின்னா அந்த டைம்ல ஒரு லாக்டவுன் இருந்ததுனால அப்போ ஒரு போர்டை தூக்கி ஜஸ்டிஸ் ஃபார் சாத்தான்குளம், ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபெலிக்ஸ் அப்படின்ற ஒரு போர்டை தூக்கி அவரோட எதிர்ப்பை தெரிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம நிறைய போராளிகளும் சமூக வலைதளத்துல நிறைய போராட்டங்களும் பண்ணாங்க, நிறைய நடிகர்களும் பண்ணாங்க. ஆனா அந்த டைம்ல கொடுத்த வாய்ஸ் அவுட் இப்போ இங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல திருபுவனம் என்ற இடத்துல மடப்புறம் அந்த ஒரு பகுதியில அஜித்குமார் என்ற 27 வயது இளைஞரை விசாரணை என்ற பெயர்ல கொலை செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு இன்றைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய நமது முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு விதத்திலையும் வாய்ஸ் அவுட்டே பண்ணல. அப்போ வாய்ஸ் அவுட் கொடுத்த நடிகர்களும் போராளிகளுமே இந்த ஒரு தளத்துல யாருமே காணவில்லை. ஸோ அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க வாய்ஸ் அவுட்டுமே பண்ணல. இப்படி இருக்கக்கூடிய வகையில இப்போ இந்த ஒரு விஷயம் தமிழ்நாடு முழுவதும் பூகம்பமா வெடிச்சிருக்கு. இந்த கேஸை பத்தி நம்ம விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி, திமுக அரசு ஆட்சிக்கு இந்த 4 ஆண்டுகள்ல மொத்தம் 24 லாக்அப் டெத்துகளும் கஸ்டடி டெத்துகளும் நடந்திருக்கு. யார் யாரு இறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாமக்கல்ல பிரபாகரன், திருநெல்வேலியில சுலைமான், திருநெல்வேலியிலேயே திரும்பியும் தாடி வீரன், சென்னை விக்னேஷ், திருவண்ணாமலை தங்கமணி, சென்னை அப்பு, புதுக்கோட்டை சின்னதுரை, விருதுநகர் தங்கபாண்டி, அரியலூர் முருகானந்தம், சென்னை ஆகாஷ், செங்கல்பட்டு கோகுல், தென்காசி தங்கச்சாமி, மதுரை கார்த்தி, விழுப்புரம் ராஜா, திருவள்ளூர் சாந்தகுமார், விருதுநகர் ஜெயக்குமார், விழுப்புரம் அற்புதராஜ், கடலூர் பாஸ்கர், ராமநாதபுரம் பாலகுமார், திருச்சி திராவிடமணி, புதுக்கோட்டை விக்னேஸ்வரன், கரூர் சங்கர், தர்மபுரி செந்தில். இப்போ அஜித்குமார். இந்த அஜித்குமார் எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படின்றத நம்ம விரிவா பார்ப்போம். அதாவது அஜித்குமார் என்றவர் சிவகங்கை மாவட்டத்துல திருபுவனம் என்ற ஒரு ஊர்ல மடப்புறம் என்ற பகுதியில பத்திரகாளி அம்மன் அந்த கோவிலோட செக்யூரிட்டியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி வேலை பார்த்துட்டு இருந்த சூழல்ல ஒரு குடும்பத்தினர் அந்த கோவிலுக்கு வழிபட வராங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாமி மற்றும் அவர்களது மகளாகிய நிக்கிதா. இவங்க 2 பேரும் வழிபடுறதுக்காக வராங்க. அப்படி வழிபட வந்தப்போ அஜித்குமாரிடம் ஒரு உதவி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் காரில் வந்திருக்கோம், இந்த காரை மட்டும் எங்களுக்கு பார்க்கிங் செய்ய கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஒரு உதவியை செய்யறதுக்காக அவர் முன்வராரு. ஆனால் அவருக்கு கார் ஓட்ட தெரியல. எனக்கு கார் ஓட்ட தெரியாது, ஆனால் என்னோட நண்பர்களுக்கு தெரியும், அவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவரோட நண்பர்களாகிய அருண்குமார், வினோத்குமார் இவர்கள் இருவரும் அந்த காரை எடுத்துட்டு போயிட்டு பார்க்கிங் செய்யறதுக்காக போறாங்க. ஆனால் அவங்க உடனடியாக பார்க்கிங் செஞ்சாங்களான்னு கேட்டால் இல்லை, கொஞ்சம் தாமதமாகுது. எங்கே அப்படின்னா அந்த பார்க்கிங் ஏரியா இல்லை.
ஸோ இன்னும் கொஞ்சம் தூரமாக போயிட்டு பார்க்கிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக பார்க்கிங் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதே சமயம் இவங்களும் வழிபடுறதுக்காக வழிபாடு பண்ணிட்டு திரும்பி ரிட்டர்ன் வராங்க. வந்துட்டு அவங்க காரில் போய் பார்த்தா அவங்க எடுத்துட்டு வந்த 10 சவரன் நகையை வந்துட்டு காணும். அதனால அவங்க வந்துட்டு கொஞ்சம் பதட்டமாகறாங்க. அங்கே இருந்த இடங்கள்லாம் தேடி பார்க்குறாங்க. அஜித்குமாரும் அதுக்கு உதவி செய்கிறாரு. அவர்கள் 2 நண்பர்களும் உதவி செய்கிறாங்க. அப்படி தேடிய பொழுதுல அந்த நகை வந்துட்டு காணலை. அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டார்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு புகார் தெரிவிக்கிறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதலாக யாரை விசாரிக்கிறாங்க அப்படின்னா அஜித்குமார் அவர்களை தான் விசாரிக்க செய்கிறாங்க. அந்த விசாரிப்பின் போது அவர் தெரிவித்தது தான் என்னோட நண்பர்கள் தான் பார்க் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிற அந்த அடிப்படையிலையும் அந்த 2 நண்பர்களையும் அவங்க விசாரிக்கிறாங்க. அந்த 2 நண்பர்கள்ட்ட விசாரிக்கிறப்போ நகையை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறப்போ இல்லை நாங்கள் பார்க்கல, காரில் அந்த மாதிரி ஒரு நகையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நகை அந்த காரில் தான் இருந்ததா அப்படின்னு உறுதி செய்யறதுக்காக திரும்பவும் அந்த பக்தர்கள் வந்தாங்களே அவங்கள்ட்ட திரும்பியும் கேட்குறாங்க. அவங்க உறுதியாக சொல்கிறாங்க, ஆமாம் 10 சவரன் நகை எங்கள் காரில் இருந்தது அப்படின்னு, அது காணலை அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த விசாரணையை தீவிரப்படுத்துகிறாங்க. யாருக்கிட்ட அப்படின்னா அஜித்குமார்கிட்ட. அஜித்குமார் மேலே இந்த காவல்துறையினர் எஃப்ஐஆரும் பதிவு பண்ணல, அடிப்படையான அந்த சிஎஸ்ஆரும் பதிவு பண்ணலை. எந்த ஒரு விதமே பண்ணாமல் அவர் என்ன பண்ணுறாங்க, விசாரணை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு இந்த ஊருக்குள்ளாரையே காரில் உட்கார வச்சு அவர் விசாரணைன்ற பேரில் விசாரணை செய்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை தாண்டி இவரோட தம்பி இந்த ஒரு விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லை, அவரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவரை சுற்றி இருக்கிற இன்னும் 5 பேரை சேர்த்து விசாரிக்கிறாங்க இந்த காவல்துறையினர். முதல் நாளாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அஜித்குமாரையும் அவர்களோட நண்பர்களையும் விசாரித்து விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் மேலழுத்தம், அதாவது எங்கிருந்து இவங்களுக்கு இந்த அழுத்தம் வந்ததுன்னு தெரியல. சொல்லப்படுது என்னவென்றால், அதாவது இந்த பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, ஏதோ ஒரு முறையினால ஆளும் வர்க்கத்திலிருந்து இந்த காவல்துறைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. அதனால 2வது நாளாக அஜித்குமாரை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி கூப்பிட்டு போகிறப்போ அவங்க எங்கெங்கெல்லாம் வந்துட்டு விசாரிச்சிருக்காங்க அப்படின்னா, காவல் நிலையத்தை விட்டுட்டு அந்த ஊருக்குள்ளாரையே காரை வச்சு சுற்றிட்டு பள்ளி விடுதிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஏரிக்கரைக்கு கூப்பிட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது சம்பந்தமாக அவரோட சகோதரர் நவீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்களை கார்லேயே உட்கார வச்சுட்டு அஜித்குமாரை மட்டும் அந்த ஏரிக்கரைக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்படி கூப்பிட்டு போகிறப்ப அவர் நல்லா தான் நடந்து வந்தார். ஆனால் அந்த விசாரணைக்கு அப்புறம் போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் தூக்கிட்டு வேறொரு வாகனத்தில் கூப்பிட்டு சென்றாங்க அப்படின்ற மாதிரி நவீன் அவர்களும் சொல்கிறாங்க. இந்த விசாரணையில் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ராடு பைப்பு, அந்த ராடோட பைப்போட தடிமனை பார்த்தா அந்த வச்சு அடித்தாலே எலும்புலாம் நொறுங்கிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தடிமனான பைப்பை வச்சு தாக்கியிருக்காங்க. இது எப்படி தெரியும் அப்படின்னா, அவர் எங்கே விசாரிச்சாரோ அந்த இடத்துல இந்த பைப்புகள்லாம் கடந்திருக்கு உடஞ்ச நிலையில். ஸோ இந்த அளவுக்கு அவரை சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அவர் தண்ணின்னு கேட்டாலும் தண்ணியை கொடுக்காம இந்த ஜெய்பீம் படத்தில் வர மாதிரி மிளகா பொடியை கண்ணில் தூவி அந்த மிளகா பொடியை வச்சு சித்திரவதை பண்ணி அவரை தண்ணி கொடுக்க விடாம அந்த காரத்தினால் அவர் கெஞ்சி கூத்தாடி இருக்காரு. அப்பயும் அதெல்லாம் பொருட்படுத்தாத இந்த காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் அடித்து சித்திரவதை பண்ணி கொலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தூக்கிட்டு போய் வேற ஒரு வாகனத்தில் சென்றிருக்காங்க. அதை தான் நவீன்குமாரும் பார்த்துருக்காரு. அரசு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. அந்த இடத்துல மருத்துவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கூப்பிட்டு வர வழியிலேயே இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்போ வெளிக்காயங்களில் 15 வெளிக்காயங்கள் இருக்குது, உட்காயங்களும் பல உட்காயங்கள் இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதை அவங்க வீட்டாரிடையே தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி விசாரணையின் போது மயங்கி வீழ்ந்துட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி அந்த குடும்பத்தினரை நம்ப வச்சு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்குறாங்க. இது பெரிய பிரச்சனையாக மாறுது. காவல் நிலையத்தை முற்றுகையிடுறாங்க. குடும்பத்தினர்கள் அவர் அஜித்குமாரோட உடலை வாங்கிறதுக்கு மறுத்து போராட்டம் பண்ணுறாங்க. இது தமிழகம் முழுவதும் ஒரு போராட்டமாக வெடிக்குது. இதே சூழ்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெய்பீம்ன்ற ஒரு படத்தை பார்த்து நமது முதல்வர் புகழ்ந்தார். நல்லா அருமையாக எடுத்திருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இனிமே நடக்காது அப்படின்னு புகழ்ந்தாரு. அதே சமயம் சாத்தான்குளத்தில் நடந்த இந்த லாக்அப் டெத்துக்கும் ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணாரு. என்ன அப்படின்னா, இந்த கொலைக்கு முதலமைச்சரே பொறுப்பேற்கணும் அப்படின்னு நமது முதல்வர் எதிர்கட்சியா இருந்தப்போ சொன்னாரு. இப்போ அவரு ஆளுங்கட்சியா இருந்து முதல்வரா இருக்கிறப்போ இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவர் சொன்ன மாதிரியே இதுக்கு பொறுப்பேற்பாரா அப்படின்னு தெரியல. இதனை தொடர்ந்து
ஆளுங்கட்சியில் இருக்க அமைச்சர் பெரிய கருப்பன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வீட்டுக்கே சென்று அவருக்கான இழப்பீடு தொகையா 5 லட்சம் கொடுத்துருக்காக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒருத்தருக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு போட்டு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைனும் தெரியல. இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிக்கையும் எதுவுமே விடலை. ஆனால் இதையே வந்துட்டு இந்த 4 ஆண்டுகளாக வந்துட்டு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் முக்கியமாக ஒன்று பார்க்கணும் அப்படின்னா, இந்த 24 கொலைகள்லையும் ஒரு விஷயம் மட்டும் காமனாக இருக்கும். என்ன அப்படின்னா, விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே அவர் மயங்கி விழுந்துட்டாரு, அவர் உடல்நலை குறைவாக வந்துட்டு இறந்துட்டாரு, மாரடைப்பு வந்து இறந்துட்டாரு. இந்த மாதிரியான இந்த ஒரு விஷயம் மட்டும் இந்த 24 கொலைகள்லையும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல. இது வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம திமுக கட்சியோட கூட்டணியில் இருக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட செயலாளர் சண்முகம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விசாரணையில மாரடைப்பு வந்துட்டு இறந்து போறது வந்துட்டு சாதாரணம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் சொன்னதாகவும், அதுக்கு நான் வந்துட்டு மறுப்பு தெரிவிக்கிறேன், அவர் எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் சண்முகம் அவர்கள் எழுப்பியிருக்காரு. இதே ஒரு விஷயம் இந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஓராண்டு தான் இருக்கு திமுக ஆட்சிக்கு. இந்த ஓராண்டிலையும் மக்கள் வந்துட்டு பயத்திலே தான் இருக்க போறாங்க. எப்போ என்ன நடக்கும், யார் வந்துட்டு கொலையாளி ஆவாங்க, யார் வந்துட்டு கொலை செய்யப்படுவாங்க, அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்துட்டு சேஃப்டி இருக்கா, விமன் சேஃப்டி இருக்கா அப்படின்றதையும் மக்களுக்கு வந்துட்டு ஒரே அச்சம், பயம். இந்த ஒரு விஷயம் எல்லாம் 2026 மாறும். நம்ம தலைவர் வருவார். இந்த லாக்அப் டெத்துலேயும் கஸ்டடி டெத்துலேயும் உயிரிழந்தவங்களுக்கான உண்மையான ஒரு ஜஸ்டிஸ் வந்துட்டு 2026 நம்ம தலைவர் வந்துட்டு கொடுப்பார். அது வரைக்கும் காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.